ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம்ப்பா. இனி அடுத்தடுத்து வரப்போகிற வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணுறோம். இவ்வளோ நாள் நான் வீடியோ போடாததுக்கு கோச்சிக்காதீங்க. கொஞ்சம் தவிர்க்க முடியாத சூழ்நிலைனால வீடியோ போட முடியல. இனி நாங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணுறோம். கொரோனா டைமில் நாங்கள் எதுவும் வீடியோ எடுக்க முடியல. எங்களால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதனால் இது ஒரு ப்ராடக்ட் அன்பாக்சிங் ரிவ்யூ தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறோம். எங்கள் சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நோட்டிஃபிகேஷன் அப்டேட் வரணும்னா பெல் ஐக்கானை ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. அடுத்தடுத்து வீடியோ போகிறது நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு இன்ஃப்ராரெட் மோஷன் சென்சார். இந்த சென்சாரோட ரிவ்யூ, இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இன்ஃப்ராரெட் மோஷன் சென்சார் பார்க்கணும். ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஒரு இன்ஃப்ராரெட் மோஷன் சென்சாரு. இது மேனுவலில் இது எப்படி மவுண்டிங் பண்ணணும், என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. இது எடுத்து ஓரம் வச்சுருவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஜஸ்ட் மவுண்டிங் ஸ்க்ரூஸ். இது ஸ்க்ரூ எப்படி நம்ம மவுண்டிங் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. வச்சுட்டு இப்போ மோஷன் சென்சாரை கொஞ்சம் பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா பில்டு பிளாஸ்டிக் தான், நல்லா இருக்குது. மோஷன் சென்சாரு 100 வாட்ஸ் வரைக்கும் நீங்கள் இது பண்ணிக்கலாம், கனெக்ஷன் பண்ணிக்கலாம். லோடு இது கனெக்ஷன்ஸு. இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த 2 டெர்மினல் பார்த்திங்கன்னா ஃபேஸ் நியூட்ரல் கொடுக்குது. இது அவுட்புட் லோடு. என்ன லோடு, நம்ம எந்த லோடு யூஸ் பண்ணுறோம், லைட்டிங்காக, ஃபேனாக, நம்ம எந்த ப்ராடக்ட்டை இது பண்ணி ஆன் பண்ண வைக்க போகிறோமோ அதோட அவுட்புட்டு இது லோடு. இது இந்த சைடு இங்கேருந்து ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைமிங், எவ்வளோ டைமிங் ஆன் பண்ணணும், ஆஃப் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு சென்ஸ் பண்ணுறது. இது நீங்கள் இந்த சைடு திருப்பிங்கன்னா அதாவது சென்சர் கம்மியாகும். இந்த சைடு போட்டிங்கன்னா ரைட் சைடு திருப்பிங்கன்னா சென்சர்ஸ் அதிகமாக இருக்கும். மோஷன் சென்சர் இது பண்ணுறதுக்காக வேண்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி நம்ம கனெக்ஷன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் கனெக்ஷன் கொடுக்குறது சிம்பிள் தான், பண்ணலாம். இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் ஒரு வெல்டு ட்ரெயின்டு எலக்ட்ரீஷியனை நீங்கள் வச்சுட்டு நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும். ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லுவேன். இருந்தாலும் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இதை நம்ம எப்படி கனெக்ஷன் பண்ணுறது, எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு நம்ம ஜஸ்ட்டு விட்டு பார்ப்போம். ஒவ்வொன்றா பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இதுக்கு நம்ம பார்த்திங்கன்னா 2 ஃபஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஃபேஸ் நியூட்ரல் இது 2 கொடுக்கணும். பாருங்கள், இதில் ஃபேஸ் நியூட்ரல் 2 லைன் கனெக்ஷன் கொடுத்துட்டேன். அடுத்து டெஸ்ட் லேம்ப், அந்த லேம்போட ஒயரை கொடுக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2மே லைன் கனெக்ஷன் கொடுத்துட்டேன். இது லேம்போட ஒயரு, இது சென்சாருக்கு போகிற இன்புட் ஒயரு. பாருங்கள், இப்படி எனக்கு கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். செக் பண்ணிங்க, ஒரு மட்டும் பார்த்துக்குங்க. நல்லா கனெக்ஷன் போட்டாச்சு. இப்போ இந்த சென்சார் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, லேம்ப் ஒயரு கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். இதோட இன்புட்டு கனெக்ஷன் கொடுத்துருக்கேன், இந்த ஒயர். இப்போ இந்த ஒயர் நம்ம ப்ளக் பாயிண்டில் போட்டு செக் பண்ணி பார்த்தேன். எப்படின்னு ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்த்துடலாம். இப்போ கனெக்ஷன் கொடுத்துட்டேன், செக் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், லைட்டாக கை வச்சோன்னா இந்த டெஸ்ட் லேம்ப் ஆன் ஆகிடுச்சு. பார்த்தா உங்களுக்கே தெரியும், லேம்ப் ஆன் ஆகிடுச்சுங்களா. இப்போ பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் ஆஃப் ஆகிடும். பாருங்கள், டைமிங் செட் பண்ணி வச்சுருக்கேன், அதுக்குள்ளே ஆஃப் ஆகிடும். பாருங்கள், ஆஃப் ஆகிடுச்சு. திரும்பி பாருங்கள். இதை நம்ம டைமிங் செட் பண்ணி நம்ம எவ்வளோ நேரத்துக்கு ஆன் பண்ணி வச்சுக்கணுமோ அந்த மாதிரி ஆன் பண்ணி வச்சுக்கலாம். டைமிங் இன்க்ரீஸ் பண்ணால் இன்க்ரீஸ் ஆகும். டைமிங் எவ்வளோ நேரத்தில் ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டைமிங் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சென்சார் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கை வச்ச சென்சார்னால் நம்ம டோருக்கு முன்னாடி எதனா ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா டோர் ஓப்பன் பண்ணோன்னே சென்ஸ் பண்ணி ஆன் பண்ணி விட்டுரும். அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் நிறைய இருக்குது. நம்ம வரப்போகிற வீடியோலாம் நம்ம ஒவ்வொரு இதுவாக பார்ப்போம். இந்த வீடியோ பார்த்தது ரொம்ப நன்றி.